தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, கொஞ்சம் இந்த காணொலி கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு புரியும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் அதிகாலை வேளையிலே ஜெபம் செய்தோம். ஜெபம் செய்கின்ற வேளையில் சில பேர் இது இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒவ்வொருத்தருடைய கொண்டும் தேவன் ஒவ்வொரு விதமாக அந்த வேத வாக்கியத்தின் பிரகாரம் உணர்த்துவார். அப்போ எங்களோட உணர்த்தப்பட்ட காரியத்தினால் தினந்தோறும் சாமானிய மனிதர்கள் படக்கூடிய பாடுகள் நம் இரு கண்களினால் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம் மேலோட்டமாக ஜெபிக்கிறோம், தேவன் பதில் கொடுக்கிறார். ஆனால் நாம் சொல்லுவோம் அல்லவா, எங்கிருந்து அந்த வியாதி வருகிறது என்று இந்த கழிப்பறைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னோம். பாருங்கள், மூத்த ஊழியக்காரர்களை கொண்டு பேசுங்கள் அப்பா என்று சொன்னோம். ஆனால் தேவன் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர்களை கொண்டு, ஒரு இஸ்லாத்து சகோதரரை கொண்டு பேசியிருக்கிறார் சேலம் மாநகரிலே. நினைத்து பாருங்கள், அந்த காணொலியை பாருங்கள். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியாப்பட்ட காரியங்களுக்கு ஜெபிக்கின்ற வேளையில் தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இது சாதாரண காரியம் அல்ல. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், நீதிமானோட நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இந்த ஒரு காரியத்தை, இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வருடத்துக்கு முன்பதாக அதே இடத்துல இரவு வேளையில் நான் ஒரு புகைப்படம் எடுத்து போட்டேன். அதே சேலம், அதே பேருந்து நிலையத்தில் 10 ரூபாய் வாங்குகிறார்கள் என்று. அதோட தாக்கம் பாருங்கள். இன்று ஆவிக்குரிய ஜீவத்தில் தேவனிடம் முறையிடுகின்ற வேளையிலே எப்படியாப்பட்ட பதிலை தேவனாய் கர்த்தர் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இப்படியாப்பட்ட தினந்தோறும் சாமானிய மனிதன் படக்கூடிய வேதனைகளை குறித்து நாம் ஜெபிக்கின்ற வேளையில் தேவன் பதில் கொடுப்பார். அப்போ இவ்வுலகினிலே எல்லோரும் சமமாக ஆகுவோம். அதுக்கு ஒரே வசனத்தை நான் சொல்லவில்லை, நீங்கள் வாசிங்கள். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், நீங்கள் 31வது வசனத்தை 30, 31, 32 வாசி மனப்பாடம் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும். அதே போல் எசேக்கியேல் எழுதின நிருபம் 5, 7 வாசிங்கள். தேவனுடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.